தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நாளாந்த வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான இங்கிலீஷ் வினா வாக்கியங்களையும் அதற்கான விடைகளையும் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். இது மிக முக்கியமான வீடியோ என்பதனால் முழுமையாக பாருங்கள், தெளிவான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். வீடியோவை பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் இப்போ தான் எங்களுடைய சேனலில் முதல் தடவை வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ரைட், நாங்கள் வீடியோவை தெளிவாக பார்ப்போம். ரைட், கவனிங்க. யாராவது சுகமில்லாமல் இருக்கும்போது நாங்கள் எப்படி கேட்போம் தானே, உடம்புக்கு எப்படி நல்லம்மா, உடம்புக்கு எப்படி நல்லம்மான்னு கேட்போம் தானே. இதை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வது? மிக தெளிவாக அழகாக உருவாக்கி கொள்ளலாம். ஆர் யூ ஃபீலிங் வெல்? ஆர் யூ ஃபீலிங் வெல்? உடம்புக்கு எப்படி நல்லம்மான்ற அர்த்தம். ஆர் யூ ஃபீலிங் வெல்? இவ்வாறான வாக்கியங்களை நீங்கள் திரும்ப 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 பயன்படுத்தணும். திரும்ப திரும்ப பயன்படுத்துவதன் மூலம் உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் விரைவாக இம்ப்ரூவ் ஆகும். ரைட், இதே கேள்வியை நம்மக்கிட்ட யாராவது கேட்டால் உடம்புக்கு எப்படி நல்லமானு, இதுக்கான பதில் எப்படி சொல்லலாம்? எஸ் ஐம் ஓகே நவ். எஸ் ஐம் ஓகே நவ். ஐஎம்ன்றதை சுருக்கி பயன்படுத்தலாம் ஐம்னு சொல்லி. ஐஎம்ன்றத எங்களுக்கு சுருக்கி பயன்படுத்தலாம் ஐம். அப்போ எப்படி இந்த வாக்கியத்தை உருவாக்கி கொள்வீங்க? எஸ் ஐம் ஓகே நவ். ஆமாம் இப்போ நல்லோம். ஆமாம் இப்போ நல்லோன்ற அர்த்தம். ரைட் ரைட், கவனிங்க. நீ என்னோட கோபமா? நீ என்னோட கோபமா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? நீ என்னோட கோபமா? ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? ரைட், இந்த கேள்விக்கான பதில் எப்படி சொல்லலாம்? நோ நாட் அட் ஆல். நோனா இல்லை, நாட் அட் ஆல்னா ஒருபோதும் இல்லை. நாட் அட் ஆல் ஒருபோதும் இல்லை. அப்போ நோ நாட் அட் ஆல்னா இல்லை, ஒருபோதும் இல்லை. நோ நாட் அட் ஆல். ரைட் ரைட், கவனிங்க. மழை பெய்கிறதா? மழை பெய்கிறதா? இஸ் இட் ரெய்னிங்? இஸ் இட் ரெய்னிங்? மழை பெய்கிறதா? எஸ் இட்ஸ் ரெய்னிங். ஆம் மழை பெய்கிறது. எஸ் இட்ஸ் ரெய்னிங். ஆம் மழை பெய்கிறது. ரைட், நீ என்ன சொன்னாய்? நீ என்ன சொன்னாய்? நீ என்ன சொன்னு கேட்போம் தானே. நீ என்ன சொன்ன? இது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? வாட் டிட் யூ சே? கோபமாக கூட நம்ம இதை பயன்படுத்துவோம். நீ என்ன சொன்ன? வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே? நீ என்ன சொன்ன? இதுக்கான பதிலை நாங்கள் எப்படி சொல்லலாம்? ஐ said nothing. ஐ said nothing. நான் எதுவும் சொல்லலை. ஐ said nothing. நான் எதுவும் சொல்லலை. ரைட், நான் இங்கே உட்காரலாமா? நான் இங்கே உட்காரலாமா? நான் இங்கே உட்காரலாமான்னு கேட்போம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? கேன் ஐ சிட் ஹியர்? கேன் ஐ சிட் ஹியர்? நான் இங்கே உட்காரலாமா? எஸ் ப்ளீஸ். எஸ் ப்ளீஸ். ஆமாம் நிச்சயமா. ஆமாம் தயவு செய்து உட்காருங்கன்னு எப்படி சொல்கிறது? எஸ் ப்ளீஸ்னு பயன்படுத்தலாம், சுருக்கி பயன்படுத்தலாம். எஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி. ரைட் ரைட், கவனிங்க. உனக்கு எத்தனை வயசு? உனக்கு எத்தனை வயசு? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? உனக்கு எத்தனை வயசு? ஐ ஆம் 20 years old. எனக்கு 20 வயது. ஐ ஆம் 20 years old. ரைட், என்ன ஆனது? என்ன ஆச்சு? இது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? வாட் ஹேப்பன்ட்? வாட் ஹேப்பன்ட்? என்ன ஆனது? என்ன ஆச்சு? நத்திங். ஐம் ஃபைன். நத்திங். ஐம் ஃபைன். நத்திங்னா எதுவும் இல்லை. ஐம் ஃபைன்னா நான் நல்லா இருக்கேன். ஐ ஆம்ன்றதை சுருக்கி எங்களுக்கு பயன்படுத்தலாம் ஐம். அப்போ ஐம் ஃபைன்னா நான் நல்லா இருக்கேன். நத்திங்னா எதுவும் இல்லை. ஐம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன். ரைட், நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டாயான்னு கேட்போம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? டிட் யூ ஈட்? டிட் யூ ஈட்? நீ சாப்பிட்டாயா? எஸ் ஐ ஏட். ஆம் நான் சாப்பிட்டேன். எஸ் ஐ ஏட். ஆமாம் நான் சாப்பிட்டேன். எஸ் ஐ ஏட். ஆம் நான் சாப்பிட்டேன். ரைட் ரைட், கவனிங்க. உனக்கு இப்போது என்ன வேணும்? உனக்கு இப்போது என்ன வேணும்? வாட் டூ யூ வாண்ட் நவ்? வாட் டூ யூ வாண்ட் நவ்? உனக்கு இப்போது என்ன வேணும்? ஐ வாண்ட் சம் வாட்டர். ஐ வாண்ட் சம் வாட்டர். எனக்கு
கொஞ்சம் தண்ணி வேணும். ஐ வாண்ட் சம் வாட்டர். எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். ஐ வாண்ட் சம் வாட்டர். ரைட். உன் மதிய உணவு எப்படி இருந்தது? உன் மதிய உணவு எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் யோர் லஞ்ச்? ஹவ் வாஸ் யோர் லஞ்ச்? இட் வாஸ் delicious. இட் வாஸ் delicious. அது ரொம்ப சுவையாக இருந்தது. இட் வாஸ் delicious. ரைட். ரைட். கவனிங்க. என்ன விஷயம்? என்ன விஷயம்? இது எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் த மேட்டர்? வாட்ஸ் த மேட்டர்? என்ன விஷயம்? முக்கியமானது எதுவும் இல்லை. முக்கியமானது எதுவும் இல்லைன்னு சொல்லுவோம் தானே. இது எப்படி சொல்லலாம்? நத்திங் இம்பார்ட்டண்ட். நத்திங் இம்பார்ட்டண்ட். முக்கியமானது எதுவும் இல்லை. ரைட். உனக்கு படங்கள் பார்க்க பிடிக்குமா? உனக்கு படங்கள் பார்க்க பிடிக்குமா? இந்த வாக்கத்தை எப்படி உருவாக்கி கொள்ளலாம்? டூ யூ லைக் வாட்சிங் மூவிஸ்? டூ யூ லைக் வாட்சிங் மூவிஸ்? மூவிஸ்னா படங்கள்னு அர்த்தம். அப்போ டூ யூ லைக் வாட்சிங் மூவிஸ்னா உனக்கு படங்கள் பார்க்க பிடிக்குமா? இதுக்கு நாங்கள் எப்படி பதில் வாக்கியத்தை உருவாக்கி கொள்வது? எஸ் ஐ லவ் மூவிஸ். எஸ்னா ஆம். ஐ லவ் மூவிஸ்னா எனக்கு படங்கள் பிடிக்கும். ஐ லவ் மூவிஸ். எனக்கு படங்கள் பிடிக்கும். ரைட். கவனிங்க. உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்போம் தானே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட் டூ யூ லைக்? வாட் டூ யூ லைக்? உனக்கு என்ன பிடிக்கும்? ஐ லைக் மியூசிக். எனக்கு இசை பிடிக்கும். ஐ லைக் மியூசிக். ரைட். நீ எங்கே வசிக்கிறாய்? நீ எங்கே வாழ்கிறன்னு கேட்போம் தானே. நீ எங்கே வசிக்கிறான்னு கேட்போம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? வேர் டூ யூ லிவ்? வேர் டூ யூ லிவ்? நீ எங்கே வாழ்கிற? நீ எங்கே வசிக்கிற? ஐ லிவ் இன் மதுரை. ஐ லிவ் இன் மதுரை. நான் மதுரையில் வசிக்கின்றேன். ரைட். கவனிங்க. நீ எப்போது வருவாய்? நீ எப்போது வருவாய்? when will you come? when will you come? நான் நாளை வருவேன். நான் நாளை வருவேன். I will come tomorrow. I will come tomorrow. நான் நாளை வருவேன். ரைட். நான் அடுத்த கிழமை வருவேன். நான் அடுத்த கிழமை வருவேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் நாளாந்த வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான இங்கிலீஷ் வாக்கியங்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குதா இருந்தால் கட்டாயம் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.